கேபிஒய் பாலாவுக்கு கூடிய சீக்கிரமே திருமணமாக போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்குது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்க போவது யாரு அப்படிங்கிற காமெடி நிகழ்ச்சி மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் பாலா. இவங்களை எல்லாருமே வெட்டுக்கிளி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களோட பேர் தான் மக்கள் மத்தியில் பிரபலமாச்சு. இவங்க சாதாரண ஆளாக தான் விஜய் டிவியில் உள்ள வந்தாங்க. ஆரம்பத்தில் நிகழ்ச்சியில் காமெடி பண்ணி வந்த இவங்க மற்றவங்க கொடுக்குற கவுண்டருக்கு உடனடியாக பதில் கவுண்டர் கொடுத்துருவாங்க. அதுக்காக இவங்க இரவு பகலா தன்னைத்தானே தயார்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு திருப்பு முனையாக இருந்தது குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி சமையலை மையப்படுத்தி இருந்தாலும் அதுலேயும் செய்கிற காமெடிகள் தான் அந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு வளர்த்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேபிஒய் பாலா செய்கிற காமெடிகளுக்கு அளவே கிடையாது. அதோடு இவங்க தான் சம்பாதிச்ச பணம் மூலமாக தான் பகுதியில் இருக்கிற சின்ன பசங்களை படிக்க வைக்கிறது, ஆதரவற்ற குழந்தைகளை படிக்க வைக்கிறது, ஏழை மக்களுக்கு மருத்துவ செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேபிஒய் பாலா தான் காதலிச்சு வர்ற பெண்ணை தான் கூடிய விரைவில் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து பலருமே யார் அந்த பொண்ணு, உங்க காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலா காதலிச்சு வந்துட்டு இருக்கிற பொண்ணோட வீட்டில் தான் திருமணத்துக்கு தயக்கம் காட்டுறாங்க. பாலா காரைக்காலை சேர்ந்தவங்க. அந்த பகுதி பொண்ணை தான் இவங்க காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல பாலாவை திருமணம் பண்ண அந்த பெண் வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, தயக்கம் காட்டுறாங்க. பாலா பலருக்கும் உதவிகள் பண்ணி வந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த பெண்ணோட அப்பா அம்மாட்ட யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல. சினிமா வருமானம் நிலையானது இல்லை, காசு கிடைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும், வாய்ப்பில்லாத போது அது உதவும், அது தெரியாமல் கிடைக்கிற காசையெல்லாம் உதவி அப்படிங்கிற பேரில் தூக்கி கொடுத்தா பொண்டாட்டி பிள்ளைகளை வருங்காலத்தில் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாலாவும் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இருந்தும் அவங்க சமாதானம் ஆகலை. இப்போ பாலா தரப்புல சில பேர் பெண் வீட்டாட்ட பேசி வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே பாலா தான் காதலிச்ச பொண்ணு வீட்டில் சம்மதம் வாங்கி திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரோட ஆசையாகவும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.